கொண்டிருக்கின்ற குன்றூராடு குமரனை வழிபடும் பக்தர்களுக்கு இது பங்கினி உத்திர திருநாள். அடிமை சங்கிலிகளை அறுத்தெறியவும் எதேச்சாதிகாரத்தின் கோர மக்களை அகற்றவும் எதற்கும் அஞ்சாது மரண பரியந்தம் வரை உயிரை துச்சமாக கருதி போராளிகளுக்கெல்லாம் நாடி நரம்புகளில் ஓடுகிற ரத்தத்தில் மின்சாரத்தை பாய்ச்சுகின்ற பெயருக்கு சொந்தக்காரனான பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு தூக்கிலிடப்பட்டு சட்லஜ் நதியிலே அவர்கள் சாம்பலாக்கப்பட்ட நாள். இந்த நாளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் நாம் கூடியிருக்கிறோம். இடமும் முக்கியமானது, நாடும் முக்கியமானது. எந்த மண்டபத்தை அழகுற அமைத்து கட்சியினுடைய காரியாலயத்தை நடத்தி வந்தாரோ புரட்சி கலைஞர் என் ஆர்வீர் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதை தவிர்ப்பதற்கான வழி இருந்தும் கூட ஆத்திரத்தின் காரணமாக அவர் கட்சி தொடங்கி வெகுவாக வளர்ந்து வருகிற சக்தியாக பரிணமிக்கிறாரே என்கின்ற கோபத்தின் காரணமாக அந்த மண்டபத்தினுடைய பெரும்பகுதியை இடித்து தகர்த்தார்களே, அவர்களுக்கு இன்றைக்கு அரசியலே துரம் ஏற்படுத்தி வைக்கின்ற விதத்தில் அதே மண்டபத்தில் கலைஞர் அவர்களுக்கும் கலகலத்து போன அந்த கூடாரத்திற்கும் மிகப்பெரிய அச்சத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிற இடம் இந்த மண்டபம் காரணம். தமிழகத்தின் நாலா திசைகளிலே இருந்தும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அகில இந்தியாவிலும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, புவனம் முழுவதிலும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றில் சிலர் தினங்கள் தான் திருப்பமான தினங்களாக அமைவதுண்டு. 1967 மார்ச் 6ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சிபிடத்திலே அவர் அமர்ந்த நாள். அதே போன்ற ஒரு நாள் மலரப் போகிறது. அந்த ஆட்சிபீடத்தில் நம் அனைவரினுடைய பேரன்புக்குரிய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதே ஆட்சிபீடத்தில் முதலமைச்சராக அமரப் போகிறார். இங்கே உரையாற்றிய ஆருயிர் தோழர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி.ஆர். அவர்கள் இதே மண்டபத்திற்கு வந்தோம், கேப்டன் அவர்களை சந்தித்தோம். அது கடந்த டிசம்பர் 23. நம்பிக்கையோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் சென்றோம். அந்த நம்பிக்கை நிறைவேறிய எல்லையற்ற மகிழ்ச்சியிலே இன்றைக்கு நாங்கள் அவர் மகளிர் மாநாட்டில் நான் இந்த ஆட்சிக்கு தலைவராக வருவேன், அப்படி அதுதான் என் குறிக்கோள், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பதை போல சொன்னார். நாங்கள் 4 கட்சிகளும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு you will become the king, we the king makers will make you the king. என்பதை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஆருயிர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் எதிரிகள் வட்டாரம் கதிகலங்கி கிடக்கிறது, போட்டியினி அதிமுகவுக்கும்
கேப்டன் விஜயகாந்த் அணிக்கும் தான். நான் எந்த வார்த்தையை சொன்னாலும் அதில் ஆழமாக யோசித்துத்தான் சொல்வேன். நீங்கள் மக்கள் நல கூட்டணி என்கிறீர்களே, அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிறார்களே, தொகுதி உடன்பாடு செய்திருக்கிறீர்களே, இந்த 2 பேர் இணைந்ததற்கு பிறகு என்ன பெயர் சொல்லி அழைப்பீர்கள் என்றால் கேப்டன் விஜயகாந்த் அணி. நம்முடைய சகாதேவன் இருக்கிறாரே, அதிர்வடிகளை போடுகிற அண்ணன் முத்தரசன், அவரையும் வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். நண்பர்களே, எதையும் கூர்ந்து கவனித்து யோசித்து சிந்தித்து ஒவ்வொன்றையும் சொல்லுகிறார் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் என்பதை நான் கடந்த முறை சந்தித்த போதும் சரி, ஒரு 10 மாத காலத்துக்கு முன்பு விமானத்தில் அவர்களும் நானும் பக்கத்து இருக்கைகளில் அமர்ந்து கொண்டு வருகிற பொழுது சொன்னார், எங்கள் கட்சியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சிதைத்து நிர்மூலமாக்க அண்ணன் கலைஞர் அவர்களும் அவரது அருமை பிள்ளையும் முயற்சிக்கிறார்கள் என்ற போது, அன்றைக்கு நான் தென்னாட்டு பாடல்களை படித்திருக்கிறேன். வெள்ளைக்காரனை பற்றி பீரங்கி இருக்கிறது, துப்பாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதிகம் பேசாத ஊமத்துறை கையில் உமிப்பவர்களை வைத்துக் கொண்டு ஊதி காட்டுவானா, உமியை ஊதுவது போல ஊதிவிடுவேன் என்று. அதுபோல நான் சொன்ன மாத்திரத்தில் என் பக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு தட்டு தட்டி கொண்டு, கேப்டனாவது கலைஞராவது உங்க கட்சி என்ன செய்ய போங்கண்ணே, அவங்களாம் ஒண்ணும் கிடையாதுண்ணே, பார்த்துக்கிட்டே இருங்கண்ணே, அண்ணா திமுகவை ஆட்சிக்கு வர மாட்டோம், திமுகவை திரும்ப எழுந்திருக்க விட மாட்டோம். 10 மாதத்துக்கு முன்பு சொன்னார், அதிலே உறுதியாக இருக்கிறார். அதனால் அந்த பெருந்தன்மையோடு பாருங்க எவ்வளவு யோசிக்கிறார்னு. நாங்க கேட்கல, அவர் சொல்றார், மக்கள் நல கூட்டணிக்கு மட்டும் வைகோ ஒருங்கிணைப்பாளர் அல்ல, தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்திருக்கிறதே, இதற்கும் சேர்ந்து எங்களுக்கும் சேர்ந்து வைகோதான் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லுகிற அதில் தான் அவர் அரசியலில் எவ்வளவு பதில்நுட்பத்தோடு பிரச்சனைகளை அணுகுகிறார் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். எத்தனையோ அவதூறுகள் அரசியல்வாதிகள் அவரிடம் ஒன்றை படிக்க வேண்டும், நான் உட்பட. இந்த ரொம்ப மோசமா எழுதுனா, மோசமா கேலி சித்திரம் போட்டா நம்ம கொஞ்சம் மனசுல கஷ்டமா இருக்கு. இப்ப எனக்கு ரொம்ப வருஷமா போட்டு எனக்கு கொஞ்சம் மறத்து போச்சு. இந்த வெடி ஏன் போடுறாங்க தெரியுமா? மே 19ஆம் தேதிக்கு ரிஹர்சல் நடக்கு, ஒத்திகை. இங்க மட்டுமல்ல, தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டத்திலையும் நம்ம 5 கட்சிகளும் சேர்ந்து பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு பூரா கதி இறங்கி போயிருக்கு 2 கூடாரமும். ஆகையினாலே எவ்வளவு கவனித்தோடு பிரச்சனை அணுகுகிறார் என்பதற்கு நீங்க ஒருங்கிணைப்பாளர் மக்கள் நல கூட்டணிக்கு மட்டுமல்ல எங்களுக்கு சேர்த்து என்று சொன்ன போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் பேசுறேன். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, என்ன வைகோ காதோட காதா ஏதோ பேசுறாரு, என்னவா இருக்கும்? நான் கேட்டேன், கேப்டன் அவர்களே, நீங்க முதலமைச்சராக ஆட்சி அமைக்கும் போது அது கூட்டணி ஆட்சி தானே? ஏன்னா நாங்க கூட்டணி ஆட்சினே சொல்லிட்டு வந்திருக்கோமே, நான் சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம், கூட்டணி ஆட்சி தான். நானா சொல்லக்கூடாதுல்ல, அவர்கிட்ட கேட்டேன், தாராளமா சொல்லுங்க, கூட்டணி ஆட்சி தான். யாராருக்கு என்ன இலாக்காங்கிறது மட்டும் அது உங்க முடிவு, யுவர் பிரெரோகேட்டிவ். இது அவளுக்கு தெளிவா தமிழ்நாட்டு அரசியல் இது மாதிரி நடந்திருக்கா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி அரசியல் நடந்திருக்கா? கிடையாது. இன்னொன்னு சொல்லிடுறேன், அதான் கேப்டன். என்ன தெரியுமா,
இடது பக்கத்தில் பீமனும் வலது பக்கத்தில் அர்ஜுனனும் உட்கார்ந்து இருக்கிறோம். அட்டம் சுழிக்க முடியாது. எங்க பட்டிக்காட்டுல அட்டம் சுழிக்க முடியாதுன்னா எவனும் கிட்ட வந்து எட்டி பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். பத்திரிகையாளர்களுக்கும் சொல்றேன், தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு சொல்றேன், கச்சை கட்டி கொண்டிருக்கின்ற அதிமுக திமுகவுக்கு சொல்லுகிறேன், எங்கள் மீது புலிவார தூட்ட முயல்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாவற்றுக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தர்மரை நெருங்க விட மாட்டோம். பீமனும் அர்ஜுனனும் பக்கத்தில் இருப்போம். திரும்ப சொல்றேன். ஏன்னா கேப்டன் வந்து அவங்க திருமாட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் திரும்ப சொல்றேன். அதாவது பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் எங்களை அழிக்க துடிக்கின்ற அதிமுக, சிதைக்க முனைந்த திமுக, புலிவாரி தூட்டுகின்ற சில பெரியவர்கள் எல்லாருக்கும் சொல்றேன். அதாவது அவர் என்ன வேணா விமர்சிக்கலாம், என்ன வேணா கேள்வி கேட்கலாம், நினைத்தால் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. ஆனால் தர்மர் கிட்ட போய் நெருங்க விட மாட்டோம். பீமனும் அர்ஜுனனும் பக்கத்தில் இருக்கிறோம். எங்களை தாண்டிதான் அவர்கிட்ட போக முடியும். அதுக்கு முன்னாடி நகலனும் சகாதேவரும் முன்னாடி நிக்கிறாங்க. அதனால் தான் நேற்றைக்கு முன்தினம் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் சொன்னேன், இந்த சைன்யத்துக்கு வைகோ சேனாதிபதி இந்த யுத்தத்தில் இந்த படையை ஜெயிக்க வைப்பான் என்று சொன்னேன். இந்த கணத்திலிருந்தே நம் பணிகளை தொடங்க இருக்கிறோம். இன்று மாலையில் 4 மணி அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ நாளேடாகிய தீக்கதிர் இணைய இதழ் தொடங்கப்பட இருக்கிறது. பொதுவுடைமை இயக்கத்தின் தியாக தழும்பேறிய மூத்த தலைவர் அண்ணன் சங்கரையா அவர்கள் தலைமையில் நடக்கிறது. நாங்கள் மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் பங்கேற்கிறோம். நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலும் அங்கே பங்கேற்க இருக்கிறார்கள். பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலே கலந்து கொள்கிறார்கள். 25ஆம் தேதி திருச்சியிலே வழக்கறிஞர்கள் மாநாடு மக்கள் நல கூட்டணி, 26ஆம் தேதி என்று இந்த நாள் கணக்குல வந்து சித்திரவுத்திர மாதிரி தான் நம்ம சகாதேவன் தேதியை கரெக்டா வச்சிருப்பாரு. நாங்க கூட மறந்துடுவோம். இந்த தேதியில இங்க வந்தோம், இந்த தேதியில இந்த அறிவிப்பு செய்தோம்னு. இப்படி ஒரு ஆள் இருந்தா தான் நாங்க பிழை இல்லாம கொண்டு போக முடியும். 26ஆம் தேதி என்று மக்கள் நல கூட்டணியினுடைய வழக்கறிஞர்கள் மாநாட்டுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருந்து அவர்கள் ஒரு பிரதிநிதியை அனுப்ப இருக்கிறார்கள். 28, 29, 30 ஆகிய 3 நாட்களிலும் தென் மாவட்டங்களில் நாங்கள் அறிவித்திருக்கின்ற மக்கள் நல கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் சகோதரர் சுதீஷ் அவர்கள் கோவில்பட்டியிலும் மற்ற இடங்களில் சகோதரர் சந்திரகுமார் அவர்களும் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அன்பு சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 25ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை மேற்கொண்டிருக்கிற சுற்றுப்பயணத்தில் மக்கள் நல கூட்டணியினுடைய 4 கட்சிகளினுடைய முன்னணி அந்த மாவட்ட தலைவர்களும் தோழர்களும் திரளாக கலந்து கொள்வார்கள். இனி தேமுதிக நிகழ்ச்சி நடக்கும் என்றால் அங்கே 4 கட்சிகளினுடைய தோழர்களும் அங்கே திரண்டு வருவார்கள். அதை போல மக்கள் நல கூட்டணி நிகழ்ச்சி என்றால் அங்கே தேமுதிக படை திரண்டு வரும். ஆகவே இந்த சொல்லணும்ல, இதில் நான் மிக முக்கியமாக நன்றி தெரிவிக்க வேண்டியது, இந்த களத்தில் நாம் இவ்வளவு அருமையாக காய்களை நகர்த்தி கொண்டு போவதற்கு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய ஆலோசனையின்படி, அவர்களின் வழிகாட்டுதலின்படி இதை வெற்றி பெற செய்வதற்கு மிகவும் முயற்சிகளை முன்னெடுத்த சகோதரர் சுதீஷ் அவர்களுக்கும் சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே
மக்கள் நல கூட்டணியில் இதை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு அரும்பாடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஜிஆர் அவர்களோடு தோளோடு தோள் நின்று இதற்கு உழைத்த சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மாநில செயலாளர் சகோதரர் முத்தரசர் அவர்களோடு தோளோடு தோள் நின்று பாடுபட்ட அண்ணன் சுப்பராயன் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இதற்கு பக்கத்தில் இருந்து கண்ணுக்கு இமையாக இருந்து உதவிய சகோதரர் ரவிக்குமார் அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிஞர் அண்ணாவினுடைய நெஞ்சில் இடம்பெற்று வரும் எங்களுக்கெல்லாம் மூத்த தலைவருமான எங்கள் அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 4 வாக்கியங்களில் இந்த கூட்டணியை பற்றி சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். மக்கள் எதிர்பார்த்த கூட்டணி, மக்கள் எதிர்பார்த்த கூட்டணி, மாற்றம் தரும் கூட்டணி, மாற்றம் தரும் கூட்டணி, மகத்தான கூட்டணி, மகத்தான கூட்டணி, மாபெரும் வெற்றி கூட்டணி, மாபெரும் வெற்றி கூட்டணி. வணக்கம். நம்முடைய சகாதேவன் இருக்கிறாரே, அதிர்வடிகளை போடுகிற அண்ணன் முத்தரசன், அவரையும் வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். நண்பர்களே, எதையும் கூர்ந்து கவனித்து யோசித்து சிந்தித்து ஒவ்வொன்றையும் சொல்லுகிறார் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் என்பதை நான் கடந்த முறை சந்தித்த போதும் சரி, ஒரு 10 மாத காலத்துக்கு முன்பு விமானத்தில் அவர்களும் நானும் பக்கத்து இருக்கைகளில் அமர்ந்து கொண்டு வருகிற பொழுது சொன்னார், எங்கள் கட்சியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சிதைத்து நிர்மூலமாக்க அண்ணன் கலைஞர் அவர்களும் அவரது அருமை பிள்ளையும் முயற்சிக்கிறார்கள் என்ற போது, அன்றைக்கு நான் தென்னாட்டு பாடல்களை படித்திருக்கிறேன். வெள்ளைக்காரனை பற்றி பீரங்கி இருக்கிறது, துப்பாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதிகம் பேசாத ஊமத்துறை கையில் உமிப்பவர்களை வைத்துக் கொண்டு ஊதி காட்டுவானா, உமியை ஊதுவது போல ஊதிவிடுவேன் என்று. அதுபோல நான் சொன்ன மாத்திரத்தில் ஒரு என் பக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு தட்டு தட்டி கொண்டு, கேப்டனாவது கலைஞராவது உங்க கட்சி என்ன செய்ய போங்கண்ணே, அவங்களாம் ஒண்ணும் கிடையாதுண்ணே, பார்த்துக்கிட்டே இருங்கண்ணே, அண்ணா திமுகவை ஆட்சிக்கு வர மாட்டோம், திமுகவை திரும்ப எழுந்திருக்க விட மாட்டோம். 10 மாதத்துக்கு முன்னு சொன்னார், அதிலே உறுதியாக இருக்கிறார். அதனால் அந்த பெருந்தன்மையோடு பாருங்க எவ்வளவு யோசிக்கிறார்னு. நாங்க கேட்கல, அவர் சொல்றார், மக்கள் நல கூட்டணிக்கு மட்டும் வைகோ ஒருங்கிணைப்பாளர் அல்ல, தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்திருக்கிறதே, இதற்கும் சேர்ந்து எங்களுக்கும் சேர்ந்து வைகோதான் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லுகிற அதில் தான் அவர் அரசியலில் எவ்வளவு மதிநுட்பத்தோடு பிரச்சனைகளை அணுகுகிறார் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். எத்தனையோ அவதூறுகள் அரசியல்வாதிகள் அவரிடம் ஒன்றை படிக்க வேண்டும், நான் உட்பட. இந்த ரொம்ப மோசமா எழுதுனா, மோசமா கேலி சித்திரம் போட்டா நம்ம கொஞ்சம் மனசுல கஷ்டமா இருக்கு. இப்ப எனக்கு ரொம்ப வருஷமா போட்டு எனக்கு கொஞ்சம் மறத்து போச்சு. இந்த வெடி ஏன் போடுறாங்க தெரியுமா? மே 19ஆம் தேதிக்கு ரிஹர்சல் நடக்கு, ஒத்திகை. இங்க மட்டுமல்ல, தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டத்திலையும் நம்ம 5 கட்சிகளும் சேர்ந்து பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு பூரா கதி இறங்கி போயிருக்கு 2 கூடாரம். வரலாற்றில் சில தினங்கள் தான் திருப்பமான தினங்களாக அமைவது உண்டு. 1967 மார்ச் 6ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சிபீடத்திலே அவர் அமர்ந்த நாள். அதே போன்ற ஒரு நாள் மலரப் போகிறது. அந்த ஆட்சிபீடத்தில் நம் அனைவரினுடைய பேரன்புக்குரிய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதே ஆட்சிபீடத்தில் முதலமைச்சராக அமரப் போகிறார். இங்கே உரையாற்றிய ஆருயிர் தோழர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்
ஜிஆர் அவர்கள் இதே மண்டபத்திற்கு வந்தோம், கேப்டன் அவர்களை சந்தித்தோம். அது கடந்த டிசம்பர் 23. நம்பிக்கையோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் சென்றோம். அந்த நம்பிக்கை நிறைவேறிய எல்லையற்ற மகிழ்ச்சியிலே இன்றைக்கு நாங்கள் அவர் மகளிர் மாநாட்டில் நான் இந்த ஆட்சிக்கு தலைவராக வருவேன், அப்படி அதுதான் என் குறிக்கோள், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பதை போல சொன்னார். நாங்கள் 4 கட்சிகளும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு you will become the king, we the king makers will make you the king. என்பதனை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் உயிர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் எதிரிகள் வட்டாரம் கதிகலங்கி கிடக்கிறது, போட்டியினி அதிமுகவுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அணிக்கும் தான். நான் எந்த வார்த்தையை சொன்னாலும் அதில் ஆழமாக யோசித்துத்தான் சொல்வேன். நீங்கள் மக்கள் நல கூட்டணி என்கிறீர்களே, அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிறார்களே, தொகுதி உடன்பாடு செய்திருக்கிறீர்களே, இந்த 2 பேர் இணைந்ததற்கு பிறகு என்ன பெயர் சொல்லி அழைப்பீர்கள் என்றால் கேப்டன் விஜயகாந்த் அணி. குடிவந்திருக்கின்ற குன்றூராடு குமரனை வழிபடும் பக்தர்களுக்கு இது பங்கினி உத்திர திருநாள். அடிமை சங்கிலிகளை அறுத்தெறியவும் எதேச்சாதிகாரத்தின் கோர மக்களை அகற்றவும் எதற்கும் அஞ்சாது மரண பரியந்தம் வரை உயிரை துச்சமாக கருதி போராளிகளுக்கெல்லாம் நாடி நரம்புகளில் ஓடுகிற ரத்தத்தில் மின்சாரத்தை பாய்ச்சுகின்ற பெயருக்கு சொந்தக்காரனான பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு தூக்கிலிடப்பட்டு சட்டை நதியிலே அவர்கள் சாம்பலாக்கப்பட்ட நாள். இந்த நாளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் நாம் கூடியிருக்கிறோம். இடமும் முக்கியமானது, நாடும் முக்கியமானது. எந்த மண்டபத்தை அழகுற அமைத்து கட்சியினுடைய காரியாலயத்தை நடத்தி வந்தாரோ புரட்சி கலைஞர் உயிர் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதை தவிர்ப்பதற்கான வழி இருந்தும் கூட ஆத்திரத்தின் காரணமாக அவர் கட்சி தொடங்கி வெகுவாக வளர்ந்து வருகிற சக்தியாக பரிணமிக்கிறாரே என்கின்ற கோபத்தின் காரணமாக அந்த மண்டபத்தினுடைய பெரும்பகுதியை இடித்து தகர்த்தார்களே, அவர்களுக்கு இன்றைக்கு அரசியலே துரம் ஏற்படுத்தி வைக்கின்ற விதத்தில் அதே மண்டபத்தில் கலைஞர் அவர்களுக்கும் கலகலத்து போன அந்த கூடாரத்திற்கும் மிகப்பெரிய அச்சத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிற இடம் இந்த மண்டபம் காரணம். தமிழகத்தின் நாலா திசைகளிலே இருந்தும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அகில இந்தியாவிலும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, புவனம் முழுவதிலும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் சொன்னேன்,
இந்த சைன்யத்துக்கு வைகோ சேனாதிபதி இந்த யுத்தத்தில் இந்த படையை ஜெயிக்க வைப்பான் என்று சொன்னேன். இந்த கணத்திலிருந்தே நம் பணிகளை தொடங்க இருக்கிறோம். இன்று மாலையில் 4 மணி அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ நாளேடாகிய தீக்கதிர் இணைய இதழ் தொடங்கப்பட இருக்கிறது. பொதுவுடைமை இயக்கத்தின் தியாக தழும்பேறிய மூத்த தலைவர் அண்ணன் சங்கரையா அவர்கள் தலைமையில் நடக்கிறது. நாங்கள் மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் பங்கேற்கிறோம். நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலும் அங்கே பங்கேற்க இருக்கிறார்கள். பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலே கலந்து கொள்கிறார்கள். 25ஆம் தேதி திருச்சியிலே வழக்கறிஞர்கள் மாநாடு மக்கள் நல கூட்டணி, 26ஆம் தேதி என்று இந்த நாள் கணக்கில் சித்திர மாதிரி தான் நம்ம சகாதேவன் தேதியை கரெக்டா வச்சிருப்பாரு. நாங்க கூட மறந்துடுவோம். இந்த தேதியில இங்க வந்தோம், இந்த தேதியில இந்த அறிவிப்பு செய்தோம்னு. இப்படி ஒரு ஆள் இருந்தா தான் நாங்க பிழை இல்லாம கொண்டு போக முடியும். 26ஆம் தேதி என்று மக்கள் நல கூட்டணியினுடைய வழக்கறிஞர்கள் மாநாட்டுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருந்து அவர்கள் ஒரு பிரதிநிதியை அனுப்ப இருக்கிறார்கள். 28, 29, 30 ஆகிய 3 நாட்களிலும் தென் மாவட்டங்களில் நாங்கள் அறிவித்திருக்கின்ற மக்கள் நல கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் சகோதரர் சுதீஷ் அவர்கள் கோவில்பட்டியிலும் மற்ற இடங்களில் சகோதரர் சந்திரகுமார் அவர்களும் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அன்பு சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 25ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை மேற்கொண்டிருக்கிற சுற்றுப்பயணத்தில் மக்கள் நல கூட்டணியினுடைய 4 கட்சிகளினுடைய முன்னணி அந்த மாவட்ட தலைவர்களும் தோழர்களும் திரளாக கலந்து கொள்வார்கள். இனி தேமுதிக நிகழ்ச்சி நடக்கும் என்றால் அங்கே 4 கட்சிகளினுடைய தோழர்களும் அங்கே திரண்டு வருவார்கள். அதை போல மக்கள் நல கூட்டணி நிகழ்ச்சி என்றால் அங்கே தேமுதிக படை திரண்டு வரும். ஆகவே இந்த சொல்லணும்ல, இதில் நான் மிக முக்கியமாக நன்றி தெரிவிக்க வேண்டியது இந்த ஆகையினாலே எவ்வளவு கவனத்தோடு பிரச்சனை அணுகுகிறார் என்பதற்கு நீங்க ஒருங்கிணைப்பாளர் மக்கள் நல கூட்டணிக்கு மட்டுமல்ல எங்களுக்கு சேர்த்து என்று சொன்ன போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் பேசுறேன். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, என்ன வைகோ காதோட காதா ஏதோ பேசுறாரு, என்னவா இருக்கும் நான் கேட்டேன். கேப்டன் அவர்களே, நீங்க முதலமைச்சராக ஆட்சி அமைக்கும் போது அது கூட்டணி ஆட்சி தானே? ஏன்னா நாங்க கூட்டணி ஆட்சினே சொல்லிட்டு வந்திருக்கோமே, நான் சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம், கூட்டணி ஆட்சி தான். நானா சொல்லக்கூடாதுல்ல, அவர்கிட்ட கேட்டேன். தாராளமா சொல்லுங்க, கூட்டணி ஆட்சி தான். யாராருக்கு என்ன இலாக்காங்கிறது மட்டும் அது உங்க முடிவு, யுவர் பிரெரோகேட்டிவ். இது அவளுக்கு தெளிவா தமிழ்நாட்டு அரசியல் இது மாதிரி நடந்திருக்கா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி அரசியல் நடந்திருக்கா? கிடையாது. இன்னொன்னு சொல்லிடுறேன். அதான் கேப்டன், என்ன தெரியுமா? இடது பக்கத்தில் பீமனும் வலது பக்கத்தில் அர்ஜுனனும் உட்கார்ந்து இருக்கிறோம். அட்டம் சுழிக்க முடியாது. எங்க பட்டிக்காட்டுல அட்டம் சுழிக்க முடியாதுன்னா எவனும் கிட்ட வந்து எட்டி பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். பத்திரிகையாளர்களுக்கும் சொல்றேன், தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு சொல்றேன், கச்சை கட்டி கொண்டு இருக்கின்ற அதிமுக திமுகவுக்கு சொல்லுகிறேன், எங்கள் மீது புலிவார தூட்ட முயல்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாவற்றுக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தர்மரை நெருங்க விட மாட்டோம். பீமனும் அர்ஜுனனும் பக்கத்தில் இருப்போம். திரும்ப சொல்றேன். ஏன்னா கேப்டன் வந்து அவங்க திருமாட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் திரும்ப சொல்றேன். அதாவது பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள்
எங்களை அழிக்க துடிக்கின்ற அதிமுக, சிதைக்க முனைந்த திமுக, புழுதிவாரி தூற்றுகின்ற சில பெரியவர்கள் எல்லாருக்கும் சொல்றேன். அதாவது அவர் என்ன வேணா விமர்சிக்கலாம், என்ன வேணா கேள்வி கேட்கலாம், நினைத்தால் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. ஆனால் தர்மர் கிட்ட போய் நெருங்க விட மாட்டோம். பீமனும் அர்ஜுனனும் பக்கத்தில் இருக்கிறோம். எங்களை தாண்டிதான் அவர்கிட்ட போக முடியும். அதுக்கு முன்னாடி நகலனும் சகாதேவரும் முன்னாடி நிக்கிறாங்க. அதனால் தான்